ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நாம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் வந்துட்டு அவங்க சித்தியை போய் பார்க்க வந்தா. ஏன்னா அவங்க சித்தி தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க போய் கேட்குறப்ப எதோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனால் லாஸ்ட் டைமில் கொஞ்சம் திமிர் தெனாவட்டோட மறைமுகமாக மிரட்டுற மாதிரி இருந்துச்சு அவளை. அதே நேரம் ஹீரோனோட அண்ணனை காட்டினா அவன் ஃபீலிங்காக வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறான். அதுவும் அவள் அப்படி சொல்லிட்டாலே அப்படிங்கிறத விட கம்பெனி இப்படி லாஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஃபீலிங்காக அவன் வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறப்ப அவள் தங்கச்சி வந்துட்டு என்ன ஃபீலிங்கா, நீ அவளை எவ்வளோ நம்புன, அவள் உன்னை இப்படி பண்ணிட்டா பார்த்தியா அப்படி இப்படின்னு ஹீரோயின் மேலே தான் இன்னும் வன்மத்தோடு அவள் இருந்து நிறைய விஷயத்த கக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறான். ஆமாம், ஹீரோட தம்பி அவன் முன்னாடி சுற்றிட்டு இருக்கானே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அந்த ஃபேமிலியிலே அவன் மட்டும்தான் ரொம்ப நல்லவன், மற்றவங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரி. அப்புறம் ஏன் அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்காமல் இன்னும் அலைய விட்டுட்ருக்க? என்னால் என் லவ்வை மறக்க முடியல, எனக்கு ஹீரோ தான் இம்பார்ட்டன்ட் படுது அப்படின்ட்டு இருக்கிறப்ப ஹீரோ இவனுக்கு கால் பண்ணுறான். அப்படின்னு பார்த்துட்டு இருக்கல அவன் அவனை தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் ஒரு பிளேஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஆனால் பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோட அக்கா சரி எனக்கு ஒரு ஒயின் எடுத்துருவானா அப்படின்ட்டு அந்த மெசேஜ் பதில் மெசேஜ் வேற மாதிரி அனுப்புகிறான். நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்கூலோட ஆடிட்டோரியத்துக்கு வா, அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் நம்பி போகிறான். அடுத்த நாள் சரி அவன் தான் வந்திருப்பான்னு. ஆனால் ஹீரோனோட அக்கா தான் வந்திருக்கா. நீ எதுக்கு இங்கே வந்த? இங்கே இருக்கிற எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா. நான் தான் உன்னை 10 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்ன வரைக்கும் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் குறுக்க வந்த அவன் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா? லவ்ங்கிறது சொல்லி புரிய வைக்கிறது, இத்தனை வருஷம் இருந்து புரிய வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. அந்த செகண்டுக்கு தோணும் எனக்கு என்னோட லவ் அவள் தான் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. உன் மேலே எனக்கு ஃபீலே ஆகலை. ஏன்னா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் வற்புறுத்தி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எப்படி சாத்தியமாகும்? அதெல்லாம் முடியவே முடியாது. நான் விட்டு கொடுக்கவே முடியாது. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போகும்போது அவன் வந்த டோரையும் லாக் பண்ணி வச்சிருக்கா. ஃபோன் எடுத்து பார்க்குறான், ஃபோன்லேயும் நெட்வொர்க் இல்லை, அதையும் கட் பண்ணி வச்சிருக்கா. இது ஏதோ சதி வேலை பார்க்க தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருந்த ஒரு கேப் மூலியமாக செல்ஃபோனை ஒரு கட்டையில் கட்டி துணியில் கட்டி மேலேயே தூக்கி எறிஞ்சிடறான். அப்போ சிக்னல் கழிச்சு யாராவது வருவாங்களான்ட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக நீ இங்கே என் கூட தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோட அசிஸ்டன்ட் என்னடா அது ஹீரோ காலையிலேருந்தே காணோம், எங்கேயோ தனியாக போன மாதிரி இருந்தது அப்படின்ட்டு ஆஃபீஸில் போய் தேடி பார்க்குறான். அங்கேயும் இல்லை. சரி எங்கே தான் போயிருப்பாங்கன்ட்டு ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறாங்க. என் கூடயும் இல்லையே, ஆஃபீஸில் இருக்கானான்னு பார்த்தியா? அங்கேயும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். சரி உங்களுக்கு எதுவும் கால் பண்ணேன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவளுக்கு ஒரு டவுட் வந்துடுது. அவங்க 2 பேரும் ஜிபிஎஸ் கனெக்ஷன் தான் ஒரே மாதிரி இருக்குமே, அதை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனால் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. ஓஹோ, அப்போ அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கதவை திறந்தோடனே ஹீரோ போய் கட்டி பிடிச்சிட்டு இங்கே நீ எப்படி வந்த அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அக்கா பின்னாடி வந்தோடனே அவள் அதுக்கெல்லாம் ஒன்றும் சந்தேகப்பட்டலாம் நிற்கல. ஹீரோயின் தைரியமாக நிற்கிறா. நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியா? ஆமாம், என்னோட லவ் புரிய வைக்க வேறு வழி தெரியல, அதனால இப்படி பண்ணேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் எனக்கு தான், மற்றபடிலாம் உனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவள் இந்த ஃபோட்டோ பார்த்தியா, அவன் எனக்கு கிஸ் பண்ண மாதிரி இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுமா, அவனை பற்றி நான் நல்லா புரிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு இவளுக்கு நோஸ் கட் பண்ணிட்டு போகிறாங்க. சரி இவனும் லவ் பண்ணியிருப்பானோ அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த ஃபோட்டோ எப்படி நடந்திருக்குன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்திருக்கும். அப்போ அவளை ஹீரோ கிராஸ் பண்ணி போகிறப்ப ஹீரோட அண்ணன் பார்த்த வேலை தான் அது. அவன் தள்ளி விட்டு தான் இவன் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். அதை எவனோ ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஆக்கிவிட்டானுங்க, வேறு எதுவும் இல்லை. ஹீரோ வெளியில் போனது அந்த ஃபோட்டோக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். இல்லை அது அந்த மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயம் தம்பி, அது ஆக்சிடெண்ட்டாக நடந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு நான் ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் செல்லமாகவும் மிரட்டுறாவ. இவங்க பேசிட்டு வர்றத அந்த பிளாக் ஆப் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு யாருக்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கான். இவன் யாருக்கு வேலை செய்கிறாங்கிறதே தெரியலையே. அதே நேரம் ஹீரோவோட தம்பி அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியுமே, ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். நம்ம இது உனக்கு நான் புதுசாக சொல்லணும் இல்லை, நீ எந்த லவ்வை தேடி போயிட்டுருக்கியோ அதே மாதிரி தான் உன் பின்னாடியும் நான் தேடி வந்துட்டுருக்கேன். ஃபீல் பண்ணாமல் இங்கேருந்து வா அப்படின்ட்டு அங்கே அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ அடித்தாலும் நீ தாங்குறியப்பா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற நேரத்துலேயே அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னென்னா அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்ட்டு. அவன் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே போனால் அவர் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கார். அவர் ரெக்கவர் ஆகிறது எப்போ அப்படின்னு தெரில. அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்மாலிட்டி தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு மொத்த பொறுப்பையும் ஹீரோ பொறுப்பில் தான் விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்காக நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஃபஸ்ட்டு என்னடா அப்பா இப்படி விட்டு போகிறதா அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லணுன்னே அவன் அது சம்மந்தமாக போகிறான். அங்கே கட் பண்ணி அந்த டாக்டர் தான் காட்டுறாங்க, அந்த டீனு. அவங்கள வந்துட்டு தான் யார் மீட் பண்ண வந்திருக்கான்னா ஹீரோனோட சித்தி தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, சும்மா அவனை மீட் பண்ணிட்டு போகலான் தான். உன் மூலியமாக எதுவும் விஷயங்கள் வெளியில் போச்சா? என் மூலியமாக விஷயங்கள் வெளியே போக வாய்ப்பே கிடையாது.
அப்புறம் ஏன் இப்போ நீங்கள் இப்படி வந்து கேட்குறீங்க? வெளியில் போகாத இருக்கிற வரைக்கும் தான்ப்பா உனக்கு நல்லது. வெளியில் போச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஆப்பு தான் அப்படின்னு இந்த லேடி வந்து மிரட்டிட்டு போகுது. ஆக மொத்தத்தில் ஏதோ சேர்ந்து ஏதோ சதி வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஹீரோ காட்டினா அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்துலேயே அவன் சின்ன வயசில் அஃபெக்ட் ஆன விஷயம் மறுபடியும் அவனுக்கு ரிப்பீட் ஆகுது. அவன் தண்ணியில் விழுற மாதிரி அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவள் ஆறுதலாக இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அவனால் நார்மலாக ஆக முடியுது. இல்லைனா அதுக்குன்னு தனியாக டேப்லெட் எடுத்துக்க மாதிரி முன்னாடி சொல்லியிருப்பான்ல. சரி இவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான், நம்ம அக்கா வேற லூசுத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டா, இவனை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு மீனெல்லாம் கண்காட்சியில் வச்சுருப்பாங்கல்ல, அப்படியே பெரிய பெரிய மீன்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் எல்லா மீனையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். இது எதுக்காக அவன் கூப்பிட்டு வந்திருக்கானா, அவனுக்கு அடிக்கடி தண்ணியில் விழுற மாதிரி கனவு வரும்ல, அதை ஓரளவுக்கு அது க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான், அதுவும் அவனை சந்தோஷப்படுத்தலாங்கிற மைண்ட் செட்டில் தான் வரான், கூப்பிட்டு வரா. அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து ஏமா டைம்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க, தயவுசெய்து வெளியில் போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எடுது. இந்த ஆள் என்ன சொல்கிறது கேட்குறது, நாம் ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி வேற ரூட்டில் எகிரி குதிச்சு உள்ளே போயிடுறாங்க. என்ன மறுபடியும் 2 பேரும் உள்ளே போயிட்டாங்களா அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டி வந்து ஓடி வந்து பார்க்குறப்ப இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு மீன் கூப்பிட்டு போயிட்டு இந்த மீனை பார்த்து வேண்டிக்கிட்டா எல்லாம் நடக்குமா, நான் அப்படி வேண்டிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே லூசு பையில ஒழுங்கா வேண்டிக்கோடா அப்படின்ட்டு 2 திட்டி வேண்டிக்க வைக்கிறா. ஏன்னா ஹீரோ இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வேணுனது கிடையாது. வீட்டில் சாமி ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க கூட கும்பிட மாட்டான். இவ தான் மிரட்டி கும்பிட வைப்பா. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீட்டில் அப்படி தான். எங்கள் அம்மா என்ன திட்டினாலும் நமக்கு அந்த பக்தி மயம் வரவே மாட்டேங்குது. நிச்சயமா ஹீரோயினோட அண்ணனை பார்க்க தான் ஹீரோ போயிருக்கான். நீ எதுக்கு என்னை பார்க்க வந்த? கண்டிப்பாக ஹீரோயினை பற்றி பேச தான் நான் அவன்கிட்ட வரல. இப்போ உன் கம்பெனியும் லாஸில் போயிட்டுருக்கு, என் கம்பெனியும் லாஸில் போயிட்டுருக்கு. நான் ஒரு பிஸ்னஸ் மைண்டோட தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நாம் 2 பேரும் கை கோத்துக்கிட்டா நம்ம ஓரளவுக்கு சேஃப் ஆக முடியும் அப்படின்ட்டு அவன் பிஸ்னஸ் மைண்டாக பேசுகிறான். உன்னை எப்படி நான் நம்புறது உன்னோட விஷயம். நான் பிஸ்னஸ் விஷயத்தில் பர்சனல் இழுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொன்னோன்னே அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ இந்த கம்பெனியும் அந்த கம்பெனியும் ஒன்றாக போகுது. ஒரு வழியாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நியூஸை கேட்டோன்னே ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷப்படுறா. ஆனால் இவ்வளோ பிரச்சனையே இவளால் தான் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும். அங்கே கிட் பண்ணி ஹீரோயினோட அக்காவை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஹீரோவோட தம்பிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நீ ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெளியில் வாமா அப்படின்னு கூப்பிட்டு அவன் ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று அனுப்பி வச்சிருக்கான். என்ன இது அப்படின்னு பார்த்தா அவன் ரெகுலராக போகிற பிளேஸ் தான், அதுவும் ஹீரோ போகிற பிளேஸு. அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இவ போயிருக்கா. நீ உன்னோட காதலுக்காக போன, நான் என்னோட காதலுக்காக உன்னை தேடி வந்தேன். இப்போவும் நான் உன்னோட காதலுக்காக தான் தேடி வரேன். நீ இன்னொரு காதலை தேடி போனாலும் நான் என் காதலுக்காக உன் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது கொஞ்சம் லைட்டாக கண்ணு கலங்கிடுறா. சரி ஓகே, இவனோட லவ்வை இவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஹக் பண்ணிட்டு இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறா. அதே நேரம் ஹீரோ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. யாருன்னா அவன் ஃப்ரெண்டு தான். ஃபுல்லாக சரக்கப்பட்டு மச்சான் எனக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது வாடா மச்சான் வாடா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோன்னே இதை கேட்டோடனே அவன் அசிஸ்டண்ட்டுக்கு ஷாக்கு. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு லவாங்கி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கான், ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு பதட்டி அடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு மச்சான் ஒரு ஆளை நீ ரொம்ப நம்பினா அந்த ஆள் உன்னை ஏமாத்தினா நீ என்னடா பண்ணுவேன்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் உன்ன மாதிரி மட்டும் குடிச்சிட்டு கிடக்க மாட்டேன்டா மச்சான். ஐயா ஃபீலிங்கை போக்கிக்க வலி தெரியல மச்சான், வலி தெரியல. உன் வீட்டு டோரை திறந்தா கீழே பெரிய வலி இருக்குது, அப்படியே குதிச்சு செத்துடு. என் மேலே உனக்கு அக்கறையே இல்லைடா, சக்கரையும் இல்லை. டேய் இப்போ என்ன தாண்டா அவன் பிரச்சனை? நான் ஒரு டாக்டர் ரொம்ப நம்பினேன், அதுவும் என் டீனை ரொம்ப நம்பினேன். அவன் ஒரு விஷயத்தில் என்னை ஏமாற்றிட்டான், என்னை சீட் பண்ணிட்டான். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? விஷயம் சின்னதோ பெருசோ, ஆனால் வலி ஒரே வலி தான். ஐயோ அம்மா அந்த பைத்தியக்காரனை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, இவனை தனியாக விடுறது நல்லதில்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு அசிஸ்டண்ட்டை இங்கேயே விட்டு போகிறான். இப்போ ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஓ நீயா டார்லிங், மாமா ஃபீலிங்கில் உடனே வந்துட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு அவள் ஹக் பண்ணி அவனையும் அங்கே பார்த்துட்ருக்கான் நைட்டு ஃபுல்லாக. மறுநாள் காலையில் ஏஞ்சி அம்மா நீ என்ன இங்கே? ஓ அப்போ நைட் நடந்த விஷயம்லாம் உனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே? சரி அப்போ உனக்கு நான் யார்? நீ எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல கொலீக், நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னோடனே செம்ம கடுப்பாயிடுது. ஏன்னா பயப்புள்ள சரக்கை போட்டு நீ தான் என் உயிர் அப்படின்ட்டு புலம்பியிருப்பான். ஆனால் இவன் இப்படி சொன்னோன்னே அவன் ஓஹோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு கொல்லிக்கா, சரி ஓகே நீ அப்படியே நினச்சிக்கோ அப்படின்ட்டு அவள் கோச்சிக்கிட்டு தான் போகிறா. அப்போது நேற்று நடந்ததெல்லாம் கனவுல இல்லையா, என் சரக்கின் மாயமா அப்படின்னுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்னாக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.